இந்த சாண்ட்ரா எதுக்கு திருப்பி திருப்பி வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. அவங்க இன்டர்வியூல பேச பேச போட்டு பொலன்னு பொழந்துகிட்டே இருக்காங்க. எனக்கே ஒரு சமயத்துல சாண்ட்ராவை பார்க்கும்போது இப்ப லைட்டா பாவமா தாங்க இருக்கு. எதுக்கு இந்த அளவுக்கு தேவையில்லாம வாண்டடா வந்து இந்த அளவுக்கு வந்து வாங்கி கட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம சாண்ட்ராவுக்கும் ரம்யாவுக்கும் நடுவில் இப்போ பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து ரம்யா வந்து ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உன் புருஷன் வந்து இப்படி தாண்டி சொன்னாரு அப்படின்ற மாதிரி ரம்யா சொல்ல, என் புருஷன் அப்படி சொல்லல இப்படி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்ல. சோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ட்விட்டர்ல ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ரம்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டோரியா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அதுக்கு இன்டர்வியூல இருந்து எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒன்னு சொல்றாங்க. இதுல இது உண்மையா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. சரி என்ன மேட்டர், எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சாண்ட்ரா அந்த இன்டர்வியூல என்னென்னலாம் பேசுறாங்க, எதுக்காக மொத்த பேர் சேர்ந்து சாண்ட்ராவை கழுவி ஊத்துறாங்க அப்படின்றத ஃபுல்லா பார்த்துடலாமா? அது மட்டும் இல்லாம நடிப்பு அரக்கி அப்படின்றத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த பட்டம் எனக்கு ஓகே நல்ல பட்டம் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் டீடைல்டாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? மெயினாக இந்த சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேம்ட்ரா நடிப்பறக்கி இந்த மாதிரிலாம் பட்டம் கொடுத்தாங்களே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கேள்வியாக இன்டர்வியூல கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி கொடுத்தது எனக்கு ஓகே தான், எனக்கு நடிப்பறக்கின்னு கொடுத்தது ஓகே தான். இத்தனை பேரை வந்து நான் நடிச்சு ஏமாற்ற முடியும், பிக் பாஸ் டீம் ஏமாற்ற முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அப்போ என்னோட டேலண்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? ஸோ நடிப்பறக்கின்றது ஓகே நல்ல படம் தான். மற்றவங்களுக்கு கொடுத்த, அதாவது வெளியே வந்து பார்த்தேன் மற்றவங்களுக்குலாம் வச்சிருக்காங்களோ ஒவ்வொரு பேர், பார்வதிக்கு கமுர்த்தினிக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்களே. ஸோ அந்த பேர்லாம் பார்க்கும்போது இந்த நடிப்பறக்கின்றது நல்லா தானே இருக்கு, என்னோட ப்ரொஃபஷனோட சம்மந்தப்பட்டு தானே இருக்கு. ஸோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லையே, சாண்ட்ரா இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக மாறி இருக்காங்களே, சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாசிட்டிவாக மாறி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்னொரு சைடில் சாண்ட்ரா கிட்ட அடுத்தடுத்த கேள்விலாம் கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்வியிலும் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இதை நான் அப்படி சொன்னேன், எதுக்குமா டிவார்மிங் டேப்லெட் வந்து இந்த மாதிரி சுபிக்ஷா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ரம்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சரியில்லை அதனால நான் கொடுக்கணும்னு சொன்னேன், அது எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. ஸோ இதை நான் பார்க்கும்போது ஓவரால் இன்டர்வியூ என்னன்னா சாண்ட்ரா வந்து நிறைய சம்பவத்தில் வந்து மாட்டிக்கினாங்க. ஓகேங்களா, திவ்யா மேட்டரில், திவ்யாவும் பிரஜன் மேட்டரில், இந்த பொசசிவ்னஸ் அந்த மேட்டரில் மாட்டினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு இன்டர்வியூலையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லை, வியானா தான் உள்ள வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டா, நான் எந்த இடத்துலையுமே அப்படி பார்க்கவே இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றதாகட்டும். அதுக்கு கமெண்ட்ஸில் வந்து ஏய் ஏமா நான் தான் பார்த்தேன், நாங்கள் எல்லாரும் பார்த்தோமேமா ஷோவை, நீ அப்படிதாம்மா சொன்ன அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அடுத்த இன்டர்வியூ வந்து அது வந்து நீங்கள் வந்து பார்த்தது எல்லாம் ஒரு மாதிரி கட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைரக்ட் மீனிங் அங்கே நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை இந்த பிஆர் டீம் இருக்காங்களே அவங்க தான் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. நான்லாம் மேனிபுலேட் பண்ணல, இந்த மாதிரி எல்லாரும் மேனிபுலேட் பண்ணி என்ன தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் ஒவ்வொருத்தரோட பிஆர் டீமும் இறங்கி வேலை செஞ்சு எனக்கு எதிராக நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை கேட்கும் போது எனக்கு என்னன்னா எல்லாரும் வந்து நீங்க கேட்குற கதையை வந்து அப்படியே உங்க புருஷன் மாதிரியே நம்புவாங்களா? ஏமா சாண்ட்ரா என்னம்மா ஏமா தேவலபடி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கமெண்ட்ஸ் ஃபுல்லா என்ன அடின்றீங்க, அடி பொழகுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எதுக்கு தேவையில்லாத சாண்ட்ராக்கு இந்த வேலை? ஆக்சுவலாக இன்டர்வியூலாம் கொடுக்காம ஒரு ஓரமாக உட்கார வேண்டியது தானே. அவங்க வந்து ஒவ்வொரு, ஏன்னா சாண்ட்ரா இன்டர்வியூ வந்தால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதாவது அவங்க எந்தெந்த கான்ட்ரவர்ஷியலாக மாட்டாங்களோ அதை எடுத்து கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கு சாண்ட்ரா கிட்ட பதில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், அப்ப அப்படி தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையில அப்படி சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, இதை நான் அதுக்காக தான் சொன்னேன், இதை இதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி மாத்தி பேச சண்டை இன்னும் பெருசாயிட்டு இருக்கு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ரம்யாக்கும் சாண்ட்ராக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணப்போட்டி எடுக்கிற மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரம்யா வீட்டுக்குள்ள வந்து சொல்லியிருப்பாங்க, கனி வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரஜன் வந்து ரம்யா கிட்ட சொல்லியிருக்காராம் பணப்போட்டியை வந்து போய் சாண்ட்ரா எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரம்யா வீட்டுக்குள்ள முதல்ல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்துருவாங்க. ஸோ சொல்லியிருக்காரு போல பிரச்சனை. நம்ம கூட அந்த வீடியோல அந்த சமயத்தில் பேசியிருந்தோம். அது வந்து நம்ம வந்து கனி வந்து சொன்ன ரிவீல் பண்ண மேட்ரு நம்மளுக்கு அப்போ இந்த தெரிஞ்ச விஷயம் வச்சுக்கோங்களேன். ஆனால் ரம்யா வந்து சாண்ட்ரா கிட்ட எதுவுமே சொல்லலை. ஓகேங்களா, ஸோ இதை வந்து சாண்ட்ரா வந்து இன்டர்வியூல சொல்றாங்க. ஆக்சுவலாக பிரஜன் வந்து ரம்யா கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உள்ள போயிட்டு வந்து பணப்போட்டி எடுன்னு சொல்லிட்டு, ஆனால் கனி வந்து ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி வேலை பண்ணிட்டாங்க, எனக்கு எதிராக என் மேலே இந்த ரிவெஞ்சை வந்து காமிச்சிட்டாங்க, அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பண்ண விட எடுக்க என்கிட்ட சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது சாண்ட்ரா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ சாண்ட்ரா சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே போயிட்டு ரம்யா ரிப்ளை பண்றாங்க, ஏய் ஏமா உன் புருஷன் தான் எடுக்கவே வேணாம்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது
ரம்யா என்ன சொல்றாங்க, இப்போ என்ன சொல்றாங்க, உன் புருஷன் எடுக்க வேணாம்னு சொல்லு அப்படின்னு உன் புருஷன் தான் சொன்னாரு, அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அந்த ப்ரூஃபை என்னால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா கனியே வந்து பிக் பாஸ் இந்த ஷோலயே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ரம்யா கிட்ட வந்து பிரஜன் சொல்லியிருக்காரு பணப்பட்டி எடுக்க சொல்லி. ஏன்னா ரம்யா வந்து இதை வந்து கனி கிட்ட சொல்லியிருக்காங்க. கனி அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, இல்ல அதெல்லாம் நீ போய் சொல்லக்கூடாது, அது சொன்னா சரியா இருக்காது, நீ போயிட்டு இந்த ஷோ டீம் பிக் பாஸ் டீம் கிட்ட போய் முதல்ல சொல்லு, டீம் வந்து ஓகே இது சொல்லலாமா வேணாமான்னு அவங்க சொல்லுவாங்க, சொல்லலாம்னு சொன்னா நீ போய் சொல்லிக்கோ, சொல்ல வேணாம்னு சொன்னா நீ சொல்லாத, இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்க விஷயம், அதை நீ போய் சொல்லாத அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கனி வந்து ரம்யாக்கு அட்வைஸ் கொடுத்ததா கனி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து இதை சொன்னாங்க. ஓகே இந்த மேட்டர் ரிவீல் பண்ணாங்க. ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, அப்ப பிரஜன் வந்து ரம்யா கிட்ட சொல்லியிருக்காரு, அதாவது பணப்படி எடுக்க சொல்லு சாண்ட்ராவை அப்படின்ற மாதிரி ரம்யா கிட்ட சொல்லி அமைச்சிருக்காரு அப்படின்றது கனி சொல்றதை வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஆனா இப்ப ரம்யா என்ன சொல்றாங்க, இல்ல உன் புருஷன் வந்து எடுக்க வேணான்னு தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து ரம்யா வந்து இப்போ கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பிரஜனும் இந்த இடத்துல ரம்யாவும் பேசியிருக்காங்களே, ஸோ அதுக்கான ப்ரூஃப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன இது போதுமா அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஏதோ ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓகே நான் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டிங் என்னன்னு தெரியல, பட் ப்ரூஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து பிரஜன் வந்து உண்மையிலே எடுக்க வேணான்னு சொன்னாரா இல்ல சாண்ட்ராவை எடுக்க சொல்லுன்னு சொன்னாரான்னு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா ரம்யா வந்து அவர் எடுக்க வேணான்னு சொன்னாரு, அதுக்கு நான் ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடில் வந்து பாத்தீங்கன்னா கனி வீட்டுக்குள்ள சொன்னது பிரஜன் வந்து எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ரம்யா கிட்ட கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுதான் கான்செப்ட் ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரிஞ்சு எடுக்க சொல்லு அப்படின்றதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பிரஜனுக்கு தெரியும் இது சாண்ட்ரா ஜெயிக்க மாட்டாங்க, பணத்தை எடுத்தா உங்களுக்கு ஒர்த்து அப்படின்றதுனால மேபி பிரஜன் அதை கூட சொல்லி அமைச்சிருக்கலாம், எடுக்க வேணாம்னா சொல்லி அமைச்சிருப்பாரு. அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு, பணத்தை எடுக்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு. ஏன்னா வெளியே கண்டிப்பா சாண்ட்ரா வின் பண்ண மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. அப்படின்னும் போது எடுக்க வேணாம்னு அவர் எதாவது சொல்லியிருக்கணும். இந்த இடத்துல ரம்யா தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் உருட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி இதை வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அந்த இன்டர்வியூல சொல்லவும் இந்த மாதிரி ரம்யா கிட்ட சொல்லி அமைச்சிருக்காரு. ஆனால் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதை சொல்லலை, அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தா நான் பணத்தை எடுத்திருப்பேன், கனியும் ரம்யாவும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் வந்து மேலே வந்து பழியை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே சாண்ட்ரா சொல்ல, ஒரு பக்கம் இது ரம்யா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல போட்டு இந்த மாதிரி கழிவு ஊத்திட்டு இருக்காங்க. எப்பா பாரு பொய்யா பேசிட்டு என்ன, இப்போ இதுல நீங்க தான் நல்லவங்க நாங்கெல்லாம் கெட்டவங்க, அதானே நீங்க ரெண்டு பேரும் நீயும் புருஷனும் மட்டும் தான் இந்த உலகத்திலே நல்லவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தால் ஒருத்தர் மாறி அடிச்சுப்பாங்க போல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியிலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு நாடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இந்த இன்டர்வியூலாம் தேவையில்லாம கொடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா ஆக்சுவலாக யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அது மெட்டீரியலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க, உங்ககிட்ட நல்ல மாதிரியா क्वेश्चन கேட்பாங்க, இந்த மாதிரி சாண்ட்ரா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே லைஃப்ல எப்படி நல்லா போகுது, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்க, எப்படியா கேட்பாங்க. கண்டிப்பா நீங்க உள்ள பண்ண அழிச்சாடியதை தான் கேட்பாங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா உள்ள பண்ணது எல்லாமே அங்க வந்து எப்படி சொல்றது ஒரு மாதிரி அப்பட்டமா மாட்டிக்கிட்டாங்க, ப்ரூஃபோட மாட்டிக்கிட்டாங்க. ஆனா இங்க வந்து அவங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவங்க அக்செப்ட் தான் பண்ணி ஆகணும். ஆனா அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சமாளிக்கிறதாலேயே இப்போ என்னன்னா பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ், திவ்யாவோட சப்போர்ட்டர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட்ல ஒன்று சேர்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா சாண்ட்ராவை போட்டு பொழக்கிறது. புரியுதுங்களா? சாண்ட்ராவை அடிக்கிறதுக்கு எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு ஆதரவாக எந்த ஒரு டீமே இல்லை. ஏன்னா ஒரே இன்டர்வியூவில் அவங்க பார்வதிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, மக்ருதீனுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, சாரி கமருதீனுக்கு சொல்லி எப்படி பழக்கம் வச்சுங்க, பார்வதி கமருதீன் இவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் பேசுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்க பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால இவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் திவ்யாவுக்கு அகேன்ஸ்டாலும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வின்னர் வந்து நான் போட்டி எடுத்திருந்தா திவ்யா வந்து வின்னராக இருக்க மாட்டாங்க, காண வேண்டிய எப்படி இருந்தால் மாறி இருக்கலாம். அதே மாதிரி திவ்யா மேலே தான் தப்பு, நான் பொசசிவாகவே இல்லை, அவங்க சொன்னது அவையா நம்பினா அந்த இடத்துல அவர் நம்பியிருக்கூடாது. என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல சாண்ட்ரா இப்படி நினைச்சியா சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும். ஆனால் கேட்காம அவர் என்ன சொல்லிட்டான், அவர் ஆள் அவர் புருஷன் தப்பா நினைச்சிட்டானா, என்ன வந்து தப்பா நினைச்சிட்டானா நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இடத்துல திவ்யா சொல்லியிருப்பாங்க வீட்டுக்குள்ள. ஸோ அந்த மேட்டர்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி அவ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட கிளாரிஃபையே பண்ணல, அவளா வியானா சொன்னது அவள் எப்படி நம்புவா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அது ஒரு விஷயம் சொல்லுவோம். இவங்க ஃபேன்ஸ் அடிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து சாண்ட்ரான்ற ஒரு பர்சனை போட்டு தாக்குன்னு தாங்குறாங்க. அந்த இன்டர்வியூட கமெண்ட்ஸ்லாம் எடுத்து பாருங்களேன். உண்மையிலே சொல்றேன், சேத்தியை பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு. என்னடா சுத்தமா ஆதரவே இல்லையே, எதுக்கு தேவையில்லாத இன்டர்வியூலாம் கொடுத்து ஹேட் ரேட் இருக்க அதிகமாயிட்டே இருக்கு. என்னத்த சொல்றது, சேச்சிக்கு தயவு செஞ்சு சீரியலில் நல்ல சான்ஸை கொடுங்கடா. சான்ஸை கொடுத்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் அப்படியே வில்லி கேரக்டர் சும்மா பட்டையை கலப்பலாம், அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் வந்து இறக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி விட மாட்டானுங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு சீரியலில் கண்டிப்பாக இன்னத்துக்கு புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு வில்லத்தனமான ஒரு ரோலோட சாண்ட்ரா வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை பை.